இங்கே போஸை போட்டு ராஜாங்க அடிச்சதுனால பயங்கரமான ஒரு கோவத்துல தான் ஈஸ்வரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு என்னை தாண்டி அந்த ஆள் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறான்னு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி இங்க சவால் விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க மலரும் வந்துட்டு என்னையும் அவரையும் அங்க வெளியில இருக்க அந்த வீட்டுல போய் தங்க சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணா போய் தங்கடி, அந்த வீட்டுல இருந்து வந்தவ தானே நீ, இப்போ இங்க வந்து மாளிகையில இருந்துட்டு திரும்ப என் பையனை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என்ற ஒரு எண்ணம் வேற உனக்கு வந்திருக்கா, ஒழுங்கு மரியாதையா நீ வேணா போ, அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்பவே திட்டி அனுப்பி விட்டாராங்க மலரை. மலர் ரொம்ப பாவமாவே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்னடி நீ மட்டும் வர, எங்கடி அவன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாட்டி அது வந்தேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்க. ஈஸ்வரி ஈஸ்வரின்னு சொல்லி இங்க கூப்பிடும்போது, இதோ வரேன் அப்படின்னு ஈஸ்வரி வெளியில வராங்க. என்னத்த அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கேட்கறதுக்கு பாட்டி சொல்றாங்க, எங்கடி உன் மவன் அப்படின்னு கேட்க, அவனுக்கு ரொம்ப முடியல அத்தை, அதான் படுத்திருக்கான், ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கோன்னு சொல்லும்போது, அதான் அவன் பொண்டாட்டி பார்த்தப்பா, நீங்க எதுக்கு பார்க்கணும், அதான் கல்யாணம் ஆயிட்டுல பொண்டாட்டி இருக்கால, மலர் எல்லாத்தையும் கவனிச்சுப்பான், முதல்ல அவனையும் இங்க மலரையும் அங்க வெளியில இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட எங்க ஈஸ்வரி, என் பையன் எதுக்காக அங்க போய் இருக்கணும் அப்படின்னு இங்க சத்தம் போடுறாங்க. அதுக்கு உடனே பாட்டியும், இங்க பாருடி, இந்த வீட்டுல அவன் பண்ணது மிகப்பெரிய தவறு, அதையும் தாண்டி இந்த வீட்டுல அவனை வச்சுக்க சொல்றியா, இந்த வீட்டுல தப்பு பண்ண நம்ம வீட்டு சின்ன மருமகளுக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து வந்த ஒருத்திக்கு ஒரு நியாயம், வீட்டுல இருக்க நம்ம பையனுக்கு ஒரு நியாயமா, எல்லாருக்கும் நியாயம்னா ஒண்ணுதான், முதல்ல அவன் புருஷனை கூட்டிட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லும்போது, எங்க ஈஸ்வரி திகைச்சு போய் நிக்கிறாங்க. ராஜாங்கம் பக்கத்துல போய் நிக்கிற எங்க ஈஸ்வரியும், என்ன மாமா, இவன் அவனுக்கு தான் நீங்க சரியான தண்டனை கொடுத்துட்டீங்களே, இதையும் தாண்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எங்க ஈஸ்வரி கேக்குறப்போ, அதுக்கு இங்க ராஜாங்கமும் எதுவுமே பேசாம இருக்க, போஸோட அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுல அண்ணனும் இல்ல எல்லாரும் எடுக்கிறதா முடிவு, நானே என் பையனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு தயாரா தான் இருக்கேன், ஏன்னா அவன் பண்ண காரியம் அப்படி, அவனை எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டுல இருந்து என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க பயங்கர கோவப்படுற ஈஸ்வரி, பெத்த பையனையே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்களேன்னு சொல்லும்போது, இப்பவே இந்த நிமிஷமே அவன் வீட்டை விட்டு வெளியில போயாகணும், அப்படி அவன் ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் நீயும் அவன் கூடவே சேர்ந்து அந்த வீட்டுல போய் இருக்க வேண்டியதான் ஈஸ்வரி அப்படின்னு அங்க ஈஸ்வரியோட வீட்டுக்கார் சொல்ல, இதை கேட்டு அவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே உள்ள இருக்கிற இதெல்லாம் கேட்டு இருந்த போஸ் வந்துட்டு தன்னுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வெளியில கிளம்பி வரேன், நான் அங்கேயே போய் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா போஸ் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, நானும் மலரும் அங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி, வா மலர் போகலாம் அப்படின்னு மலரை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. இங்கேருந்து போற போஸை பார்த்து ரொம்ப கவலையோட நிக்கிற எங்க ஈஸ்வரி இன்னும் கோவத்துக்கு மேல கோவப்படுறாங்க. எப்படியாவது இங்க ராஜாங்கத்தை வந்துட்டு நம்ம எப்படியும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கவே கூடாது, அவருக்கு பதவி வேற கேக்குதான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இது போக இங்க வெளியில நிக்கிற தமிழ் வேற நேர ஈஸ்வரி கிட்ட வந்து, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே நான் தான் வாலண்டியா வந்து சொல்லும் போது, இதுக்கப்புறம் இருக்கிற கோவம் இன்னமும் அதிகமாகுது, என்ன என் புருஷனையும் என் மாமாவையும் சேர்த்து வைக்க கூடாது, மொத்த பொறுப்பையும் உங்க பையனுக்கே கொடுக்கணும்னு நினைச்சு தானே இந்த வீட்டுல நீங்க ட்ராமா பண்ணிட்டு இருந்தீங்க, நான் சொன்ன எனக்கு நடந்த அந்த விஷயத்த சொல்லியிருந்தாலே இந்த பொறுப்பு எல்லாமே உங்க பையனுக்கு இல்லாம போயிருக்கும், ஆனா தேவையில்லாம என்னையும் நான் அந்த இடத்துல சேர்த்து அசிங்கப்படுத்திக்க விரும்பல, அதனால்தான் நான் அந்த விஷயத்த சொல்லாம உங்க பையனுக்கு நான் இவ்வளவு பெரிய செக் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட ஈஸ்வரி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டு வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு வெளியில இருந்துகிட்டு ஏன் பையனை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லிங்க சொல்லும்போது, கொஞ்சம் திருத்தம் அப்படின்னு சொல்லிங்க ஈஸ்வரி கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டு வேலைக்காரியாவே நான் இருந்துட்டு போறேன், ஆனா அதுக்காக அவர் என்னோட புருஷன் இல்லைன்னா ஆயிடாது, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு அத்தை மாமா பாட்டி இப்படி எந்த உறவு முறையும் இல்லாம போயிடாதுல்ல, நீங்க எப்போதுமே போஸ்ட் பண்ற தவறுக்கு கால் கொடுத்து நிக்கிறதுனால தான் அவன் இன்னும் பெரிய பெரிய தவறுகளை செஞ்சுட்டே போறான், இப்பவாது உங்க பையன் ஜெயிலுக்கு போகாம இப்படி உங்ககிட்ட உங்க வீட்டோட இருக்கானே நினைச்சு சந்தோஷப்படுங்க, உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு நாள் மாட்டிட்டு வந்தேன்னா அப்போ உங்க நிலைமை என்னாகும், இல்ல போஸோட நிலைமை தான் இந்த வீட்டுல என்னாகுன்றதை யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் செஞ்சது தவறா இல்லைன்றது உங்களுக்கு கொஞ்ச நாள் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரி திகச்சு போய் பார்த்துட்டே இருக்க. தமிழ்ச்செல்வி பேச வேண்டியதை பேசிட்டு அவங்க இடத்துக்கு போக, என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுனா, நான் ஏதோ இவ பொட்டி பம்பா அடங்கி போயிருக்கான்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லாமான்னு அங்க பக்கத்துல நிக்கிற ஈஸ்வரியோட பொண்ணு சொல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டி வைக்க போறேன் நான் பெரிய ஆப்பான்னு எங்க ஈஸ்வரி பயங்கர கோவத்துல இருக்காங்க. எங்க பிரச்சாரத்துக்காக வீட்டுல இருந்து வெளியில போற எங்க நம்ம ராஜாங்கமும் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சியோட ஆட்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து எப்படியாவது எங்க ராஜாங்கத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அவரை பழி வாங்குறதுக்காக பலவித ஆயுதங்களோட வந்திருக்காங்க. இது வந்து இங்க ராஜாங்கத்துக்கும் தெரியாது, அதே போல பிரச்சாரத்துக்கு போன எங்க தமிழ்ச்செல்விக்கோ இல்ல சேதுவுக்கோ தெரியாது. ஒரு பிரச்சாரம்னா சரி, 2 3 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்க தமிழ்ச்செல்வியை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு கார் எடுக்கிறாங்க. இங்க பாருமா, கருப்பண்ணன் கூட நீ கார்
கார்களை வீட்டுக்கு போயிடு. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே அலைய வேண்டாம். அதுவும் புள்ளத்தாச்சியா இருக்கிற பொண்ணு பிரச்சாரம் பண்ண வரதே நாங்கள் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்தான். போதும், இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி நீ எங்கள் கூட வந்து பிரச்சாரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லைம்மா பரவாயில்லன்னு எங்கள் போசோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யணும் அவரும் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பண்ணனுடைய காரில் கிளம்பி இங்கே அவங்க வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எங்கள் சேது வந்து நானே பிரச்சாரத்தை இருந்து கவனிச்சுக்கட்டுமா சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட எங்கள் ராஜாங்கம் இங்கே சரி சரி அவனை இருந்து பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் ராஜாங்கமும் நானும் கிளம்புறேன், சரி ஏதாவது வேற கார் இருந்தால் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குன்னு நீங்கள் இந்த கார்லேயே போங்க, தமிழ்ச்செல்வி பின்னாடி உட்காரட்டும், நீங்கள் முன்னாடி உட்காருங்கன்னு சொல்லும்போது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ச்செல்வி பின்னாடி உட்கார எங்கள் ராஜாங்கம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. கருப்பண்ணை வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி வந்த ஆட்கள் இந்த இடத்துல அந்த சேது இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை நழுவ விட சேதுவும் இப்போ இங்கே மாட்டிக்கிட்டான். அதே போல் அங்கே அவரும் தனியாக காரில் போயிட்டுருக்காரு. இதுதான் சரியான நேரம். இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா எப்படியாவது இந்த ராஜாங்கத்தை நம்ம போட்டுடலாம். அதுக்கு பிறகு எலெக்ஷனில் நம்ம ஐயாவை எதிர்த்து இவன் நிற்க போகிறதே கிடையாது. நம்ம ஐயா தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே ராஜாங்கத்தை பின்தொடர்ந்து பின்னாடியே போயிட்டுருக்காங்க. பின்னாடியே போயிட்டுருக்கும் பொழுது அன்னை பின்னாடி ஏதோ வண்டி ரொம்ப நேரமாக நம்மளை பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது, யாரு தங்கச்சி அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது இது அந்த எதிர்கட்சியோட ஆட்களுடைய காரில், ஆமாம் அவனுங்க இதுக்கு நம்மளை பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. குறுக்க வர ஒரு வண்டி வந்து எங்கள் ராஜாங்கத்தோடைய வண்டியை மறைக்க வண்டி அந்த இடத்துல நின்று போயிடுது. பின்னாடி வர வண்டி முன்னாடி வேற வண்டி, இப்படி 2 வண்டிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எங்கள் ராஜாங்கம் இங்கே கீழே இறங்கி நிற்கிறாங்க. அப்போதான் அந்த ஆட்களும் இறங்கி வர, என்னங்க எங்களை யாருன்னு தெரியலையா? ஏற்கனவே எங்கள் ஐயாவை எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு உங்களை வான் பண்ணியும் இப்போ ஐயாவை எதிர்த்து போட்டியில் நிற்க ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை பண்ணி எல்லா மக்களுடைய மனசில் இடத்த பிடிச்சி ஓட்டு எல்லாத்தையும் உங்கள் பக்கம் கொண்டு வரலான்ற ஒரு எண்ணம் வேற ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இனிமேல் நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னங்க ஏடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் நீங்கள் ஐயா மேலே கையை வச்சுட்டு இந்த ஊரை விட்டோ இல்லை உங்கள் ஐயாவோ ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் எல்லாருமே சேர்த்து தானே இதே இடத்துல போட போகிறோம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போட்டால் எங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா? இது ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மொத்தமாக நீங்கள் கூண்டோட போய் சேர்ந்துட்டதா எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் தன்னுடைய ஃபோனில் வந்துட்டு அவங்க வீடியோ ரெக்கார்டை ஆன் பண்ண அங்கே அவங்க பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டாகவும் ஆரம்பிக்குது வீடியோ ப்ரூஃபோட. அப்போது தன்னுடைய தலைவரை பற்றியும் தன்னுடைய தலைவரை எதிர்த்து நின்று ராஜாங்கத்தை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாகவும் தவறுதலாகவும் பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய வாயால் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இதனால் வரைக்கும் ராஜாங்கத்துக்கு செஞ்ச கெடுதல்களையும் அதே போல் ஊர் மக்களுக்காக அவங்க இதனால் வரைக்கும் ஜெயிச்சு எத்தனை பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கன்ற விஷயங்களையும் தான் வாயாலே ஒத்துக்கிட இதையெல்லாம் பார்த்து இங்கே தமிழ்ச்செல்வி பயந்து நிற்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அங்கே யாருக்கும் தெரியாமல் எங்கள் தன்னுடைய புடவைக்குள்ளே வச்ச மாதிரி அங்கே வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத அந்த ஆட்களும் இங்கே ராஜாங்கத்தை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக முதல்ல போட வராங்க. இல்லை முதல்ல இந்த வீட்டு சின்ன மருமகளை போடுவோம், எப்போதுமே இவதான பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி கிளம்பி போய் இப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனசில் இங்கே ராஜாங்கம் மோதிர சின்னன்னு மாற்றி வச்சது இவதானே, முதல்ல இவ்வளோ போடுவோன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கடா தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு கருப்பண்ணன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ராஜாங்கமும் இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கணுமே தவிர இப்படி வீட்டு பொண்ணுங்க மேலே கையை வைக்கிறது ரொம்ப பெரிய தவறுன்னு சொல்லும்போது, விடுங்க மாமா அவனுங்க என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடலான்னு வேற இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, விடுங்க மாமா செஞ்சுட்டு போகட்டும்னு சொல்லும்போது, பாருடா இந்த பொண்ணுக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய தைரியத்தை அதான் நான் பார்த்தேன். இங்கே ராஜாங்கத்தை விட்ட மருமகனா சும்மா பண்ணுற மாதிரி அவங்களும் பேசும் பொழுது, சரி சரி இப்போ என்னை போட வர்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருடைய ஃபோனையும் எடுத்து ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லாருமே தங்களுடைய ஃபோனை எடுக்கிறாங்க. என்னம்மா தங்கச்சி என்ன பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறாங்க கருப்பண்ணனும். அதுக்கு உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் காதில் போய் நடந்த விஷயத்த சொல்ல, இதை உடனே ராஜாங்கத்திட்ட சொல்ல ராஜாங்கம் பயங்கரமாக ஒரு சந்தோஷமாக சிரிக்கவும் செய்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் அங்கே நின்று ஆட்கள் எல்லாருமே அந்த வீடியோவை எடுத்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓட்டு என்னம்மா ஓட்டு கேட்க வேண்டியது இருக்கு, இதில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதில் நம்ம ஊரோட குரூப்போட லிங்க் இருக்குது, இதில் எல்லாருக்குமே லிங்கை அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இப்போ போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆட்களை தேடி வந்துடும். முக்கியமாக இது வரைக்கும் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் அவங்களுடைய ஆட்கள் நம்ம
உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. இது மூலமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அவரால் இந்த தேர்தலில் நிக்க கூட முடியாது மாமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்க ராஜாங்கம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம சேது ரொம்ப பதறி அடிச்சு ஓடி வந்து தன்னுடைய அப்பாவுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது தான் அங்க இதெல்லாம் பண்ணினது தமிழ்ச்செல்வி நினைச்சு தமிழ்ச்செல்விக்கு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாங்க. அப்போ இங்க வந்து எனக்கு ஒன்றும் இல்லடா செய்துன்னு அங்க ராஜாங்க சொல்லும்போது என் அப்பாவே போடுறதுக்கு வந்துட்டீங்களாடான்னு சொல்லி அங்க ஊர் மக்கள்லேருந்து சேது வரைக்கும் எல்லாருமே அந்த ஆட்களை அடிச்சு பொழந்துக்கிட்டேன். அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மாமா அவனுங்க நம்ம எல்லாரையுமே கொண்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, இது எதுவுமே அவங்களா செஞ்சது கிடையாது. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நம்ம வீட்டில் இருக்க ஈஸ்வரியா தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்க ராஜாங்கம் அதிர்ந்து போய் சேதுவை பார்க்க, என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படி நீங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியை கேட்க, இன்னைக்கு காலையிலேயே எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால தான் நானும் ஃபோனு கையுமாவே வந்தேன். ஃபோனையும் எனக்கு அவங்க யாருக்குமே தெரியாம என்னுடைய புடவைக்குள்ள நானும் மறைச்சு தான் வச்சிருந்தேன். இல்லைன்னா இந்த வீடியோவை என்னால் எடுத்திருக்க முடியுமா? காலையில அவங்க தனியா ரொம்ப பதட்டத்தோட நம்ம எல்லாரும் பிரச்சாரத்துக்கு கிளம்புற நேரம் பார்த்து அந்த எதிர்க்கட்சி ஆட்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினதை நானும் கவனிச்சேன். பிரச்சாரத்துக்கு வந்த கையோட அங்க ஆட்களும் நம்ம கூட வந்து நின்னதையும் நானும் கவனிச்சேன். எந்த இடத்துலையும் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நானும் அந்த இடத்த விட்டு விலகாம அவர் கூடயே பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சு முடிவு பண்ணினேன். கடைசியில என்னை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணப்ப கூட இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்னு நானும் ரொம்ப தயங்கி நின்றுட்டு இருந்த நேரத்துல தான் மாமாவும் என் கூடவே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. சரி இது சரியான நேரம், நம்ம கார்ல போகும்போது மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அந்த ஆட்கள் இப்படி எல்லாரையும் வந்து ஒன்னாவே போட்டு தலையெல்லாம் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடலாம் நினைச்சு முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு இங்க தமிழ்ச்செல்வி செய்துகிட்ட சொல்லும்போது இதை கேட்ட செய்து அதிர்ந்து போய் இங்க தமிழை பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு இங்க எதுவுமே தெரியாது போல நிக்க நம்ம வீட்டு மருமகமா அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க வந்து ரொம்ப பெருமையோட அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறதை கேட்டதும் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேதுவுக்குமே இங்க தன்னுடைய அப்பாவை நினைச்சு, அதாவது தன்னுடைய அப்பாவை காப்பாத்தின தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்றது இன்னொரு பக்கம் மனசுல ஓடிட்டு இருக்க. கருப்பண்ண சொன்ன மாதிரி இங்க சேதுவையும் அதே நேரம் அங்க அவங்க அப்பா ராஜாங்க சேர்த்து வச்சது இங்க தமிழ்ச்செல்வி தான். அதுவும் ஈஸ்வரியால வீட்டுக்கு போன எங்க ராஜாங்க பயங்கர கோபத்தோட வரதை கவனிக்கிறாங்க. என்ன மாமாவுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா வராரு, இவருக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு தானே நம்ம அந்த எதிர்கட்சி ஆளுங்க கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னோம். ஆனா அவனுங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினைச்சு பயங்கர கோவத்திலையும் இருக்காங்க. உள்ள வர எங்க ராஜாங்கம் பயங்கர வேகமா சத்தம் போடுறது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரி அதிர்ந்து போய் ராஜாங்கத்தை பார்க்க, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க ராஜாங்கத்துடைய தம்பி, அதாவது ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, இங்க நீ மட்டும் இல்ல, நீ உன் பையன் எல்லாரும் இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களான்னு சொல்லும்போது, என் அண்ணனுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்த நினைச்சு நீ எல்லாம் இனி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. இந்த வீடு மட்டும் இல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கூட நீங்க இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. இப்படி வீட்டுல இருந்துகிட்டே நம்பிக்கை துரோகம் பண்ற இவ கட்டின புருஷன் தலையில கூட கள்ள தூக்கி போட மாட்டான்னு என்ன நினைச்சியும், இவளெல்லாம் நம்பி நம்ம குடும்பம் நடத்த முடியாது, சந்தோஷமா இந்த வீட்டுல வாழவும் முடியாது. எப்ப என்ன பண்ணுவாளோன்னு இவளை கண்காணிக்கிறதுக்கே நம்ம ஒரு ஆளை போட வேண்டியது இருக்கும். பேசாம இவ வீட்டை விட்டு வெளியில போகட்டும்னு சொல்லும்போது சேது வந்து, இல்ல சித்தப்பா, நம்ம எதிரிய எப்போதுமே நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க வைக்கிறதா நமக்கும் நல்லதுன்னு சொல்லும்போது, என்னப்பா சேது புரியாம பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி இங்க போஸோட அப்பாவும் சொல்றாங்க. போஸும் ஈஸ்வரியும் வெளியில கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளின இடத்துல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்போ இங்க மலரும் ஓடி வராங்க. பாவம் இந்த பொண்ணுக்காவது பார்க்கணும் அப்படின்னு இங்க சேத சொல்லும்போது, இல்ல இங்க இவங்க சொல்றதுதான் சரின்னு இங்க நம்ம மலர் வேற அங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேச, இதனால ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. போஸுமே இங்க மலரை பார்க்க மலர் சொல்றாங்க, நீங்க பண்ண தவறுகளுக்கெல்லாம் சரியான தண்டனை இதுதான், இதை ஏத்துக்கிட்டு என் கூட வரதா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி இங்க மலரும் தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்போ இங்க தமிழ்ச்செல்வியும் மலர்கிட்ட மன்னிப்பு கேட்க, இல்ல தமிழ், இதுதான் சரியான வழியா இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் பக்கத்துல இருக்கும் பொழுது அதோட அருமை தெரியறது கிடையாது, அது இல்லாத நேரத்துல தான் சொந்த பந்தங்களோட அருமையும் அதை நம்ம எவ்வளவு சொகுசா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோன்ற ஒரு உண்மையும் அவங்களுக்கு தெரிய வரும். நான் இப்ப இவரை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க மலரும் வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் போஸ வந்துட்டு கூட்டிட்டு போக, எங்க பின்னாடியே வேற வழி இல்லாம ஈஸ்வரியும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த தண்டனை இவங்களுக்கு சரியான ஒண்ணுதானு எங்க தமிழ்ச்செல்வி நின்றுட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி நீ உள்ள வாமான்னு சொல்லி இங்க தன்னுடைய மருமகளை உள்ள கூப்பிட, அங்க நிக்கிற இங்க பாட்டி வந்து மொத்தமா எல்லாருக்குமே ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில போன ஈஸ்வரி இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல திகச்சு போய் நிக்கிறாங்க.